குடிபோதையில் வாகனம் ஓட்டியவர் காவல்துறை நடவடிக்கை மற்றும் வாகனம் மீட்பு முறைகள். இன்று ஒரு முக்கியமான சட்ட விஷயத்தை பார்க்கலாம். ஒருவர் குடிபோதையில் வாகனம் ஓட்டிக்கொண்டு வரும்போது காவல்துறையினரால் தடுக்கப்பட்டால் அது சாலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகும். இதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்யலாம், ஓட்டுநருக்கு அபராதம் அல்லது வழக்கு பதிவு செய்யலாம். சில நேரங்களில் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசென்ஸ் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். அந்த வாகனத்தை மீண்டும் எப்படி பெறுவது? வழக்கறிஞர் உதவியுடன் இதை செய்யலாம். முதலில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அல்லது CSR நகல் பெற வேண்டும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் வாகனம் மீட்பு மனு வெஹிக்கிள் ரிலீஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மனுவுடன் சேர்க்க வேண்டிய ஆவணங்கள்: RC புத்தகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் நகல், ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசென்ஸ், அடையாள அட்டை. வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டு வாகனம் வழக்கிற்கு தேவையில்லை, உரிமையாளருக்கு ஒப்படைக்கலாம் என்று கூறுவார். நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் வாகனத்தை விடுவிக்கும். அபராதம் செலுத்த வேண்டும். மீண்டும் இதுபோன்ற குற்றம் செய்யக்கூடாது. தேவையானபோது நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது உயிருக்கு ஆபத்தானதும் சட்டப்படி கடுமையான குற்றமும் ஆகும். ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும்.